இறைவனுக்கு நன்றி. காதல் சில்மிஷங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அவன் பிற பெண்களிடம் இப்படி சொல்லிவிட்டாலும் காதல் சில்மிஷங்கள் செய்தாலும் அதை கண்டு கொள்ளக்கூடாது என்று சொல்வது போன்ற ஒரு படம்தான் மன்மத லீலை. பாலச்சந்தர் இயக்கிய இந்த படத்தை பற்றி இன்று பார்ப்போம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று 75 ஆண்டுகளுக்கு முன்பு பாகவதர் பாடினார். இன்று வரையும் மன்மத லீலையை வென்றவர் யாரும் இல்லை. அப்படியேதான் இருக்கின்றது. 1976ஆம் ஆண்டில் தமிழில் மொத்தம் 57 படங்கள் வெளிவந்தன. அதில் கமல்ஹாசன் நடித்த 23வது படம்தான் மன்மத லீலை. அப்போது கமல்ஹாசனை முன்னிலைப்படுத்தி பாலச்சந்தர் இயக்கி வந்த படங்களில் இதுவும் ஒன்று. நகரமய மாதலின் பாதிப்பை சொல்லியும் நகைச்சுவை மற்றும் காதலின் சில்மிஷங்கள் கொண்ட இளமை துள்ளலான படம் மன்மத லீலை. இந்த படத்தின் மூலமாக ராதாரவி, ஜெயபிரதா, ஒய் விஜயா, ஆலம் ஆகியோரை அறிமுகப்படுத்தினார் பாலச்சந்தர். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் படங்களில் அரங்கேற்றம், மன்மத லீலை இரண்டும் காலத்தால் மறக்க முடியாத அந்தரங்க உளவியலை பேசிய படங்கள். அரங்கேற்றம் படத்தில் பணத்துக்காக செய்யப்பட்ட தவறுகளே மன்மத லீலையில் பவிசுக்காக மேற்கொள்ளப்பட்டன. இரண்டுக்கும் ஒரே வேறுபாடு, அதில் பிரமிளா என்ற பெண், இதில் கமல்ஹாசன் என்கின்ற ஆண், அவ்வளவே. மாற்றத்தின் விளைவாக ஆண் பெண்களுக்கிடையே ஏற்பட்ட மரபு கடந்த விஷயங்களை காட்சிப்படுத்திய படங்களின் வரிசையில் மன்மத லீலைக்கு ஒரு தனி மதிப்பீடு உண்டு. கருப்பு வெள்ளை படங்களில் 3 தீபாவளிகளை கண்ட படம் ஹரிதாஸ். பாகவதர் டி.ஆர். ராஜகுமாரியை பார்த்து வெளிப்படுத்திய மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்ற பாகவதரின் அதே பாடல் வரிகளுடன் அவரது வெள்ளை குதிரை பறக்க படத்தை தொடங்கியிருப்பார் பாலச்சந்தர். மன்மத லீலைகள் பாலச்சந்தரை பாதிப்புக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். தெரிவதில்லை மன்மத கலை என்ற பழமொழியை கொச்சைப்படுத்தும் வகையில் மன்மத லீலையை விரச எல்லை மீறல் உள்ளது. கமல்ஹாசனின் இளமை வேகமும் கட்டிளம் பெண்களின் மோகதாகமும் பிளேபாய் ஜோக்ஸ்களின் தொடர் கொண்டாட்டமும் மன்மத லீலை படத்தை ஒரு சாதனை படமாக்கிவிட்டது. இளைஞர்களுக்கான படமாக்கிவிட்டது. வயதினர், நடுத்தர வயதினருக்கான படமாக்கிவிட்டது. அப்பாவின் தகாத உறவை ஏன் தன்னிடம் முன்பே சொல்லவில்லை என்று மகள் கேட்கிறாள். இது என் குடும்ப ரகசியம் என்கிறாள் தாய். அதோடு மகளுக்கு இன்னொன்றையும் சொல்கிறாள் தாய். கணவனின் பலகீனத்தையும் சேர்த்துத்தான் நாம் நேசிக்க வேண்டும் என்கிறாள் தாய். தான் மன்மத லீலை படம் சொல்லும் மைய கருத்து இது. ஒரு வகையில் பழமைவாதத்திற்கான ஒரு அறிகுறி என்றுதான் விமர்சகர்கள் வாதத்தை முன்வைத்தனர். அவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றிருந்த சங்க காலத்து மகளிர் எப்படி தங்கள் கணவன்மார்கள் காம கிழத்தியுடனும் பரத்தையுடனும் சுற்றி திரிந்து வந்ததை அங்கீகரித்தார்களோ அதே போல தற்கால பெண்களும் அங்கீகரிக்க வேண்டும். ஆண்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் பெண்கள் வளைந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த படம். மன்மத லீலை படத்தின் கதை என்ன? மது என்பவனுக்கு ரேகா மனைவி. மற்ற பெண்களை கண்டால் தன்னையும் மற்ற அழகான பெண்களையும் சேர்த்து பார்த்து சேர்ந்திருப்பதாக கனவு காண்பவன் அவன். அவனோடு தெரிந்தும் தெரியாமலும் நட்பு கொள்ளும் பெண்கள் பல பேர். அவர்களின் பெயர்கள் எல்லாம் பத்தினி பெயர்களாக இருக்கின்றன. அருந்ததி, சீதா, கண்ணகி, இன்னும் பல. ஆண்மை இல்லாத கணவனோடு வாழ்கின்ற பெண்களுக்கு மது மீது மோகம். வக்கீல் தொழிலிலே எப்போதும் பிஸியாக இருந்து தாம்பத்திய உறவுக்கு இடைவெளி அளித்திருக்கும் மற்றொருவரின் மனைவிக்கு மது அபயம் அளிக்கிறார். குடிகாரனின் மனைவிக்கு ஆறுதல் தருகிறான் மது. சரணம் என்று தபால் கார்டு அனுப்புகிறாள் ஒருத்தி. அதற்கு உடனே வரணும் என்று மதுவுக்கு அர்த்தமாகிறது. அவன் மனைவி ரேகாவுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. மது போனில் ராங் நம்பர் என்று சில்மிஷம் செய்வது
என பல பெண்கள் விஷயத்தில் சரியான ஜொல்லனாக, லோலனாக, தாசி லோலனாக அலைகிற விவகாரம் பூதாகரமாகிறது. விஷயம் விவாகரத்து வரை சென்று விடுகிறது. ரேகா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய்விடுகிறாள். அங்கு அவள் தந்தை வேலைக்காரியுடன் சல்லாபிப்பதை பார்த்து வெறுத்து போகிறாள், குதித்து போகிறாள். அவளுடைய தாயோ, இது தனக்கும் தெரியும், என்ன செய்வது, சகித்து கொண்டு போகிறேன் என்று அவர் சொல்வார். சமயத்தில் ரேகாவுக்கு விவாகரத்து கிடைக்கிறது. அவள் பிரிந்து போய் விட்டாளா அல்லது மதுவுடன் இணைந்து விட்டாளா, மது திரிந்து விட்டானா என்பதே கிளைமாக்ஸ். மதுவாக கமலஹாசனும், ரேகாவாக ஆலமும், அப்பாவாக ஒய்ஜி பார்த்தசாரதியும், ராங் நம்பராக ஒய் விஜயாவும் நடித்திருந்தனர். கணவன் கழுத்தில் மனைவியே தாலி கட்டிய புதுமை இந்த படத்தில் நிகழ்த்தினார் பாலச்சந்தர். கண்ட கழுதையை நீங்கள் கட்டி தழுவும் போது கண்ணில் இது உறுத்தனும் என்று கதாநாயகி மூலம் குரல் கொடுத்தார் பாலச்சந்தர். இன்னொரு பாவப்பட்ட ஜென்மம், பாவம், அந்த கேரக்டர் ஈஸ்வர ஐயர். அவர் கமலின் அலுவலகத்தில் ஊழியராக பணியாற்றுகிறார். அவரிடம் கமல் தனது மன்மத லீலைகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு முறையும் சொல்லி அவரை கடுப்பேற்றுகிறார், அல்லது அவரை கலங்க வைக்கிறார், அல்லது அதை கேட்டு அவர் பாவி, துஷ்டா, கடங்காரா என்று மனதிலே அவரை திட்ட ஆரம்பித்து கேட்ட அந்த அழுக்கை போக வேண்டும் என்பதற்காக பாத்ரூமுக்கு சென்று குடமாக தண்ணி ஊற்றிக் கொள்கிறார். ஆனாலும் அந்த அழுக்கு, அந்த வார்த்தைகள் அவர் காதை விட்டு மனதை விட்டு போகவில்லை. எனவே கோயிலாக சென்று தன்னுடைய அந்த அழுக்கை போக்க முயற்சிக்கின்றார். இது ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். லீலையை வென்றார் உண்டோ, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, ஏன் சார் புதுசாய் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், நாதம் என்னும் கோயிலிலே, ஹலோ மை டியர் ராங் நம்பர், இப்படி பல அத்தனை பாடல்களும் பலவிதமான காட்சிப்படுத்தலோடு மனதை உருக வைக்கும் பாடல்களாக அமைந்திருக்கின்றன. இளமை ததும்பும் உரையாடல்கள், கமலஹாசனின் குருகுருப்பான பார்வை, சில்மிஷங்கள், திரும்பி நிற்கும் பெண்ணை தன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அந்த நொடி, அந்த சில்மிஷம் கவனிக்க வைக்கின்றன. பட்ட காட்சிப்படுத்தல்களால் இந்த படம் இன்றும் என்றும் பார்க்க தூண்டும் விதமாக அமைந்துவிட்டது. பிரிந்த கமல், ஆலம் இருவரும் மீண்டும் ஓடி வந்து சேரும் இடம், அதாவது அண்ணா சாலையில், அவர் நடு சாலையில் கட்டி அணைக்க போக்குவரத்தை அப்படியே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு இணைப்பு மறுபடியும் அவர்களுக்குள் ஏற்படுகிறது. மன்மத லீலை படத்திற்கு பிறகு பெண் ரசிகைகளின் எண்ணிக்கையும் கமலுக்கு வரும் காதல் கடிதங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டதாம். பேசுகிற பெண் ராங் நம்பர் என்றாலும் கூட அவர்களிடம் கொஞ்சி கடலை போடும் இளைஞர்கள் மத்தியில் ராங் நம்பர் பாடல் பிரபலமானது. மன்மத லீலை இளைஞர்கள் மத்தியில், நடுத்தர வயதினர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.